ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பயப்படுறீங்க, என்ன பார்த்து ஏன் பயப்படுறேன்னு கேட்கிறாருல்ல எடப்பாடி. இந்த சுற்றுப்பயணம் போறாரு, ஏன் அமித்ஷா போட்டோ அடிச்சுட்டு போக வேண்டியது தானே? இப்போ எடப்பாடியை முகமா காட்டினா வாக்கு விடுங்கிறது நீங்களும் ஒத்துக்கிறீங்க இல்லையா? உங்களுடன் ஸ்டாலினாக இருக்கட்டும், மக்களுடன் முதல்வராக இருக்கட்டும், கால சூழ்நிலைக்கு ஏற்பட்ட போல தேவைகள். இது ஆட்சி தொடங்கிலேருந்து பண்ணியிருந்தா இன்னும் நிறைய பேர் போய் சென்றிருக்கு. மக்களுடன் முதல்வர் ஒரு மாதிரி, இன்னைக்கு மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது வேறு விதமாக. ஆட்சியோட இயக்கத்தெல்லாம் அரசு இயக்கமாக மாற்றுறதும் இதற்காகவே ஒரு 4 IASகளை நியமித்து விளம்பரத்துக்கு பயன்படுத்துறதும் சரியானது. பிசிகா வளர்ந்து வருது, அதை முதல்வர் முன்னிலேயே அவர் பதிவு பண்றாரு. நாங்க 200 சீட்ல நிக்கணும்னு ஆசைப்படுவோம். இல்லை 200+ நிற்பீங்க அப்படின்னா கூட்டணி கட்சியில் என்ன கொடுப்பீங்க? இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய MP சீட்டை கொடுக்கல. நீங்களும் வைகோவுக்கு இப்படி தான் சொல்லிட்டு தரலங்கிறதும் குற்றச்சாட்டு. பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்லாம் சொல்றாரு. சேக்கு தமிழரசு காங்கிரஸா கூட இருக்கலாம். அதிமுக உங்களோட தான் இருக்கிறதா? இல்ல செந்தில் பாலாஜி முன்னிலை இணைக்கிறாங்கன்னா வைகோவுக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. எந்த ஒரு மெசேஜும் இல்லை. நம்ம இதை யூகங்கள் அடிப்படையாக வெளிப்படுத்தி ஒரு தமிழ்நாடுலாம் பாராட்டுறாரு, வெளிப்படுத்துறாரு. நிச்சயமாக அவர் எங்க கூட்டத்தில் வந்தால் வரலாம். ஐயா ராமதாஸ் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு. அப்ப விசிக வெளியேறுமா? கலைஞர் தான் செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது மாதிரி ஒரு துணி அது மாடுலேஷன் மாறி இருக்கலாம். காங்கிரஸ் தலைவர்கள் அதை தீவிரமா நம்பி கடுமையா எதிர்வினையாற்றாங்கல்ல. வெளிச்சாமி பேசியதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜோதிமணி பேசினதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நீங்க MP ஆனது யாரால? காங்கிரஸ் கட்சி கரூர்ல தனித்து நின்று வெற்றி பெற முடியுமா? அதே தான் அவங்களும் சொல்லுவாங்கல்ல, எங்களால தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, எங்க பங்களிப்பு இல்லாம ஆட்சிக்கு இல்ல. இப்ப இது ஒரு நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு விக்கி சார். வணக்கம். வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு ஓரணிகள் தமிழ்நாடு? இல்லை, சிறப்பாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஆரம்பித்து 10 நாட்களில் 1 கோடி உறுப்பினர்களை தாண்டி தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் வீடு வீடாக சென்று நேரடியாக தமிழக முதல்வர் 4 ஆண்டு இந்த மக்களுக்கு கொடுத்த ஆட்சியின் சாதனைகளை, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்த திட்டங்களை விளக்கி அதன் மூலமாக அவர்களை கட்சியில் இணைக்கிற பணியும் மேற்கொண்டு என்ன விஷயங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத கேட்டறிந்தும் அதெல்லாம் குறிப்பிடுத்தும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு வாயிலாக இன்றைக்கி அனைத்து மாவட்டங்களிலும் நடக்குது. குறிப்பாக ஒரு 10 நாட்களில் 1 கோடி உறுப்பினர்கள்ன்றது மிகப்பெரிய விஷயந்தான். 45 நாட்கள் தலைவர் அவர்கள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 45 நாட்களில் கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை நிச்சயமாக இணைக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. அதை கழகத்தினர் அனைவரும் சிறப்பாக எல்லா மாவட்டங்களிலும் செய்துட்டு இருக்காங்க. ஒரு மாவட்டத்திலும் கள ஆய்வில் ஈடுபட்டு இருக்கும் போதும் தலைவர் அவர்கள் நேரடியாக இந்த விஷயத்தை அவரே இப்போ நேற்றைய முன்தினம் மயிலாடுதுறை மாவட்டம் எங்கள் மாவட்டத்துக்கு வந்தார். அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் நேரடியாக உறுப்பினர் சேர்க்கையில் அவரே ஈடுபடுறார். இந்த மாதிரி ஒரு மாவட்டத்திலும் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கார். இப்போ ஓரணிகள் தமிழ்நாடு கட்சி இயக்கத்தை அரசு இயக்கமாக மாற்றிட்டாங்க. அது மாதிரி மக்களுடன் முதல்வரை தான் உங்களுடன் ஸ்டாலின்னு மாற்றி வச்சிருக்காங்க. 4 வருஷம் இல்லாத அக்கறை தேர்தல் சமயத்தில் என்ன அப்படி வந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, 4 வருஷம் இல்லாத அக்கறை அப்படிங்கிறது இல்லை. மக்கள்கிட்ட குறைகள் இருக்கும், மக்களுக்கான தேவைகள் இருக்கும். அதை நீங்கள் ஒரு காலகட்டத்திலும் ஒரு தேவைகள் கால சூழ்நிலைக்கு ஏற்பட்ட போல அது இருக்கும். ஏன்னா இலவசமே கூடாதுன்னு சொன்ன பாஜக டெல்லியில் என்ன போய் பண்ணுச்சு? அதனால் மக்களோட மனோநிலை மாறிக்கொண்டிருக்கும். மக்களுக்கு தேவைப்படுகிற கால சூழ்நிலை மாறும். அப்போ ஒரு நேரங்களிலும் ஒரு விதமாக மக்களை அணுக வேண்டிய தேவை இருக்குது. உங்களுடன் ஸ்டாலினாக இருக்கட்டும், மக்களுடன் முதல்வராக இருக்கட்டும், அது கால சூழ்நிலைக்கு ஏற்பட்ட போல தேவைகள். இன்றைக்கி நேரடியாக ஒரு அரசு மக்களை சந்தித்து 45 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கறதுங்கிறது இந்திய அரசியல் வரலாற்றில் இந்தியாவில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள், மாநிலத்தை ஆளுகிற கட்சிகள் கூட செய்யாது. நேரடியாக நிர்வாகம் செல்கிறது. நிர்வாகம் சென்று நீங்கள் OAP பென்ஷனாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டிய அந்த நிதியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கான ஸ்கூட்டராக இருக்கட்டும் என பல்வேறு விஷயங்கள் மானியத்தில் வழங்கப்படுகிற அன்னைக்கு மேடையிலேயே பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு நடந்துச்சு. ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா, இது ஆட்சி தொடங்கிலேருந்து பண்ணியிருந்தா இன்னும் நிறைய பேர் போய் சென்றிருக்கு இல்லையா? அப்போ இது ஒரே நாட்டில் நீங்கள் இதை பார்க்கக்கூடாது. ஏன்னா இது எல்லா நேரங்களிலும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் மக்களுடன் ஸ்டாலின் அப்படி மக்களுடன் முதல்வர் திட்டத்திலையும் இதே மாதிரி தான். நீங்கள் ஒரு மாவட்டத்திலும் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக ஒரு ஊராட்சியாக போவாங்க. ஒரு நாளைக்கு 10 ஊராட்சி ஷெட்யூல் பண்ணுவாங்க. 10 ஊராட்சிக்கு அந்த BDO, தாசில்தார், சம்மந்தப்பட்ட RDO அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க. அங்கே முகாம் நடக்கும். அது எங்கன்னா ஒரு ஊராட்சியில் ஒரு இடத்துல சொல்லிவிடுவோம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு விடுங்க, அங்கே குறை கொடுப்பாங்க. இப்போ ஒரு இடத்த தேடி போய் நம்ம என்ன பண்ணோம், வர வச்சு செஞ்சோம். இப்போ என்ன பண்ணுறோம், நேரடியாக வீட்டுக்கே போயிடுறோம். இப்போ அதுலேருந்து இன்னும் நேரடியாக செலுத்துகிறோம். முதல்ல என்ன சொன்னார் தலைவர், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு புகார் பெட்டி கொண்டு வந்தார். இதில் உங்களுக்கான குறைகள் என்னென்ன இருக்குது, நீங்கள் அந்த குறையை இதில் எழுதி போடுங்க. நான் ஆட்சிக்கு 100 நாளில் தனி செயலகம் அமைத்து, தனித்துறை அமைத்து அதை சரி செய்கிறேன் வந்தது போல் செஞ்சார்.
ஆட்சி பொறுப்பேற்றதும் உடனடியாக அதற்கு தனி செயலாளரை நியமித்தார். அந்த குறைகளை நேரடியாக மக்களுடைய குறைகளை முதல்வர் தனி கவனத்துக்கு சென்றது. அந்த குறைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. அதில் பல மாவட்டங்களில் போய் அந்த பெட்டியில் எழுதி போட்ட பல குறைகளை வந்து அவரே நேரடியாக சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சுருக்கோம்னு அந்த மாவட்டத்திலே போய் சொல்லியிருந்தார். அது ஒரு விதமானது. அதற்கு அடுத்தது மக்களுடன் முதல்வர் ஒரு மானது. இன்னைக்கு மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்கு. கட்சியோட இயக்கத்தெல்லாம் அரசு இயக்கமாக மாற்றுறதும் இதற்காகவே ஒரு 4 IASகளை நியமித்து விளம்பரத்துக்கு பயன்படுத்துறதும் சரியான இது வந்து மக்கள் இது வந்து கட்சியோட திட்டம் கிடையாது. ஓரணியில் தமிழ்நாடு சொல்லுங்க, அது கட்சியோட அறிவிப்பு. மக்களுடன் ஸ்டாலின்ங்கிறது கட்சியோடது இல்லை, ஆட்சியோடது. மக்களுடன் முதல்வர் தான் உங்களுடன் ஸ்டாலின் மாத்திருக்காங்க. அதான் சொல்றேன், மக்களுடன் முதல்வருங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இடத்துக்கு வர வச்சு அங்க பண்ணணும்ன்றேன். ஒரு ஊராட்சியில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ ஒரு சமுதாய கூடத்துக்கோ வர வச்சு அங்கே துறை அதிகாரிகளை வர வச்சு அந்த சட்டமன்ற உறுப்பினரை வர வச்சு செய்து கொடுத்தோம். இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறது நேரடியாக வீட்டுக்கே செல்கிறோங்கிறோம். வித்தியாசப்படுதில்ல. முதல்ல ஒரு குறையை எழுதி ஒரு பெட்டியில் போட்டோம், அதை சரி பண்ணி கொடுத்தோம். அதற்கு பிறகு ஒரு இடத்துக்கு வாங்க, அங்கே வந்து உங்கள் குறைகளை சொல்லுங்கன்னோம். இப்போ அதில் பாதி குறைகள் சரி பண்ணப்பட்டது. இன்னும் வீட்டை விட்டே வெளியே வராமல் தயக்கமாக உள்ள எத்தனையோ நபர்கள் இருக்காங்க, இல்லை பாதிப்படைந்த நபர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்க கூட இல்லாமல் இருக்கும். அப்போ அடுத்த கட்டம், இப்போ நீங்கள் என்னென்னா ஒரு ப்ராடக்டை கொடுக்குறோம், ஒரு ப்ராடக்டை டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்களே, இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு இப்படி போகணும், இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு இப்படி போகணும். அப்போ நீங்கள் பகுத்தறிந்து அதை வந்து கடைசி கட்டம் வரைக்கும் கொண்டு போகணும். நீங்கள் ஒரு திட்டத்தை அமல்படுத்தணும், உடனடியாக 100% நிறைவேற்றப்படாது. அதில் குறை இருக்கும், கட்டாயம் குறை இருக்கும். அப்போ குறையை நிவர்த்தி பண்ணி கடைசி கட்டம் எழும்போது அந்த 100% வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் இது. நீங்கள் ஒரு ஸ்டெப்பை தாண்டி இப்போ நேரடியாக மக்கள்கிட்டே போயிட்டாரு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக நேரடியாக அந்த விஷயங்கள் நடக்க போகுது. வீட்டுக்கே போயிட்டோம்ல. இப்போ புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேனே, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழ்நாடுங்கிற பெயரை கூட சொல்லக்கூடாதுங்கிற ஒரு நபர்களோடு கூட்டணி வைத்ததுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமை. அப்ப இது நிச்சயமாக எடுபடாது. பயப்படுறீங்க, என்ன பார்த்து ஏன் பயப்படுறேன்னு கேட்கிறாருல்ல எடப்பாடி. சிரிப்பா தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற நபர்களுக்கு கூட மகளிர் உரிமை தொகை அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கு. நீங்க நேரடியாக நான் போய் மக்களுடன் ஸ்டாலின்ல இது ஓரணியில் தமிழ்நாடுல நான் மயிலாடுதுறை தொகுதியின் பொறுப்பாளராக இருக்கேன். நேரடியாக நான் போய் களத்தில் வந்து பார்க்குறேன். அவங்க வந்து 1000 ரூபா போன பெரிய எனக்கு உதவியாக இருக்குப்பாங்கிறாங்க. நிறைய வீட்டில் முதியோர் உதவித்தொகை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நேரடியாக களத்தில் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கு. ஆனால் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அறிவித்த பல திட்டங்கள், நாங்கள் செல்ஃபோன் தரோன்னாங்க, கொடுத்தாங்களா? ஸ்கூட்டி மானியத்தில் கொடுக்குறோம் அப்படின்றாங்க, பெண்களுக்கு கொடுத்தாங்களா? அப்போ இதெல்லாம் இல்லை. அப்போ இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறது அத்தியாவசியமானது, அவசியமானது. நீங்கள் வந்து மிக்சியோ கிரைண்டரோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. இது ஒருத்தவங்களுக்கு அத்தியாவசியமானது. புதுமை பெண் திட்டம், ஒரு பெண் கல்வியில் முன்னேறிட்டா அவள் வாழ்வாதாரத்தை அவள் பார்த்துக்குவா. அப்போ அதற்கு என்ன தேவை? கல்வி. அப்போ கல்வியை இலவசமாக கொடுக்கணும். அப்போ அந்த கல்வியை படிப்பதற்கு உந்துதலாக அதற்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். சரி, பெண்களுக்கு தான் இந்த ஆட்சி எல்லாமும் செய்தான் அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம்னு அறிவிக்கிறார். உடனே அரசு பள்ளியில் படித்து முடித்த மாணவர்களுக்கு அதே 1000 ரூபாய். சரி, இது மட்டும் தானா அப்படின்னா, படித்து முடிச்சுட்டப்பா என்னப்பா பண்ணுறது, நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், இல்லை போட்டித் தேர்வுகளை நான் அணுகணும். அப்படியா, இந்த எக்ஸாம் நான் கவர்மெண்ட் வைக்குது, தமிழ்நாடு அரசு, இந்த இதில் நீ தேர்ச்சி பெற்றுட்டேன்னா உனக்கு மாதந்தோறும் 7500. இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக எவ்வளோ பேர், நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எவ்வளோ பேர் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காங்க, நம்ம கண்ணோட சாட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த ஆட்சி அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவரை வந்து நீங்கள் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றதுன்னா அப்படின்னா கல்வி தான் முக்கியம். அப்போ அந்த கல்விக்கான அத்தனை விஷயத்தையும் செய்து கொடுக்குறோம். அதே போல் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணு தான் முதுகெலும்பு. அப்போ அந்த பெண்களுக்கு எல்லா தேவைகளும் செய்து கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்குது. அந்த பெண்ணின் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்குது. அதை நோக்கி இந்த அரசு செயல்படுது. ஸோ இந்த 2 விஷயங்களில் போகும்போது மக்கள்கிட்ட தெளிவாக எல்லா திட்டங்களும் போயிருக்கு. அதனால் நீங்கள் உருண்டு வாங்க, தவழ்ந்து வாங்க, பிறண்டு வாங்க, சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி பஸ்ஸில் வாங்க, எது வந்தாலும் மக்கள்கிட்ட எடுபட சொல்கிறார். நான் எப்படி வந்தா என்ன, நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன்ல, என்னை பார்த்து பயப்படுறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு, வேறு வழி இல்லை. அவர் சேர்ந்திருக்க இடம் சொல்லுங்க. கூட்டணி ஆட்சி கிடையாது, நான் தான் முதல்வர், அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, கூட்டணிகளை யாருக்கும் பங்கு இல்லை. ஒரே ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. தனிச்சு தான் ஆட்சி, தனிப்பெரும் கட்சி அதிமுக ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும் கட்சியா ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. கூட்டணி ஆட்சி இல்லைன்றதை இந்நாள் வரைக்கும் வாய் திறந்து பேச முடியல. பாஜக தலைவர்கள் என்ன சொல்றாங்க, அமித்ஷா தான் முடிவு பண்ணுவாரு கூட்டணி ஆட்சியில, யார் அமைச்சர் ஆகணுங்கிறத அமித்ஷா தான் முடிவு பண்ணுவாருன்னு பாஜகவோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஏன் அதை எடுத்து பேசுங்களேன்? பேச முடியாது. இல்ல 3 முறை அமித்ஷா சொன்னாலும் 3 முறை எடப்பாடி மறுத்திருக்காருல்ல, தனிப்பெரும் ஆட்சியா நாங்க அமைப்போம். தனிப்பெரும் ஆட்சிங்கிறது வேற இல்ல, அதுக்கு அதான அர்த்தம், கூட்டணி ஆட்சி கிடையாது. நீங்க நேரடியா சொல்லணும். கூட்டணிங்கிறது வேற, தனிப்பெரும் ஆட்சிங்கிறது வேற. நான் தனியா இத்தனை சீட்டு ஜெயிக்கிறேங்கிறத தனிப்பெரும் ஆட்சின்னு சொல்லலாம். கூட்டணி ஆட்சி கிடையாது. நேரடியா சொல்லுங்க. எங்க அம்மா காலத்திலும் சரி, எம்ஜிஆர் காலத்திலும் சரி, கூட்டணி ஆட்சியை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாஜக எங்க கூட்டணியில் அங்கே வைக்கிற ஒரு கட்சி தான்
இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு நான் தான் தலைவருங்கிறார் எடப்பாடி, அதற்கு மேல என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அதுதாங்க முன்னிறுத்துவாங்க. இப்போ அமித்ஷாவை கொண்டு வந்து முன்னிறுத்தினா இங்கே டெபாசிட் வாங்க முடியாது அதிமுக. இப்போ எடப்பாடி பழனிசாமியை காட்டி தான் நீங்கள் ஓட்டு வாங்கணும், அதுமாதிரி ஜெயலலிதாவை காட்டி தான் ஓட்டு வாங்கணும். இந்த சுற்றுப்பயணம் போறாரு, ஏன் அமித்ஷா போட்டோ அடிச்சுட்டு போக வேண்டியது தானே? கூட்டணி கட்சி தானே, அந்த வேன் பஸ் எடுத்துட்டு போறீங்களே, அதுல அமித்ஷா படமும் மோடி படமும் போடுங்களேன். முடிஞ்சு பயணத்தை தொடங்குறப்பயே பாஜக தலைவர்களோட தான் நாயனர் தான் தொடங்கி வைக்கிறாரு. எல்லாரும் வராங்க. நோட்டீஸ்ல கூட பேர் போட மாட்டாங்க. போன தடவை கூட்டணியில தானே இருந்தீங்க. நான் சட்டமன்ற தேர்தலில் வேலை பார்த்தேன். அதிமுக கேண்டிடேட் நிக்கிற இடத்துல வேட்பாளர்ல அந்த நோட்டீஸ்ல கூட மோடி படம் கிடையாது. இதுதான் நீங்க மோடி படத்தை அடிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அமித்ஷா படத்தை போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அதனால அதை செய்ய மாட்டாங்க. நான் அதான் சொல்றேன். அப்ப முகமாக யாரை காட்டணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி. அதனால அவங்களும் சொல்றாங்க. எடப்பாடியை முகமாக காட்டினா வாக்கு விழுங்கிறது நீங்களும் ஒத்துக்கிறீங்க இல்லையா? முகமாக காட்டுனா தமிழகத்தை சேர்ந்த எவனையோ ஒருத்தரை காட்டி தானங்க ஆகணும். நீங்க வட இந்திய சங்கிகளுக்கு இங்க வேலை இல்லை. ஒரு தேர்தலையும் அதை மக்கள் திருப்பி அடித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவர்களோட கூட்டணி வச்சவர்களை காலி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அதுக்கு ஒரு முகம் தேவைப்படுது. அதுக்கு எவனோ ஒரு சோ நீங்கள் காட்டணும்ல. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமை, அவ்வளோதான். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, எத்தனை காலத்தில் தான் திமுக கூட்டணியிலே இருப்பீங்க, நீங்கள் கொடியேற்ற கூட உங்களுக்கு உரிமை இல்லை, அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்களான்லாம் கேட்டுட்டு விசிகாவும் இடதுசாரிகளும் எங்கள் கூட கூட்டணிக்கு வந்துருங்க. எந்த நம்பிக்கையில் இதெல்லாம் பேசுகிறாருன்னு தெரியல. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எத்தனை கம்பளம் விரிவிச்சு உங்களை நீங்கள் எத்தனை கம்பளம் என்ன நீங்கள் வேறு எந்த கம்பளம் விரிச்சாலும் சரி, அண்ணன் திருமா அவர்கள் தெளிவான அரசியல் பார்வை உள்ளவர். இடதுசாரிகளுக்கும் தெளிவான அரசியல் நோக்கம் இருக்கிறது. அவர்கள் தெளிவாக பதில். இடதுசாரி சண்முகம் மூச்சுக்கு 300 முறை பூஷ்வா அரசு, முதலாளித்துவ அரசுன்னு திமுக அரசு தான் சொல்லிட்டு இருக்கு. இல்லை, நான் என்ன சொல்றேன், தனிப்பட்ட முறையில் ஒருவர்களுக்கு இருக்கிற நிலைப்பாடு வேற, கட்சியின் நிலைப்பாடு வேற. அதை நீங்க பாருங்க. கடலூர் செயலாளராக இருக்காரு, தனிப்பட்ட அது சொல்றல, அவர் தனிப்பட்ட கருத்தாக தான் இருக்கு. ஒட்டுமொத்த கட்சியின் கருத்து அப்படின்னு கேட்டால் இருக்காது. நீங்க திருமாவளவன் அவர்களும் நிறைய நேரத்தில் ஆட்சிக்கு எதிராக சில ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கிறாங்க. குறைகள் இருக்கும், அது அண்ணன் அவர்களே சொல்றாரு. எல்லா இடத்துல அதிகாரிகள் எல்லாமும் சரியாக இந்த ஆட்சி சொல்வது போல நடந்து விடுவதில்லை. எங்கே ஒரு இடத்துல குறைபாடுகள் அதிகாரிகளால் ஏற்படும், அங்கே போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நாங்கள் செய்கிறோம். ஆனால் கூட்டணியால் இந்த ஆட்சிக்கு எந்த ஒரு இடையூறும் வந்துவிடக்கூடாது. கடலூரில் பேசுகிறாரு. நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு விழுகிற வாக்கில் நாங்கள் ஒரு வாக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்காக இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ண. அதை என்ன சொல்றாங்க, விசிகா வளர்ந்து வருது, அதை முதல்வர் முன்னிலையே அவர் பதிவு பண்றாரு, 25 தொகுதிகள் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வருது. இல்லை, கூட்டணி அவர் 25 கேட்கட்டும், 50 கேட்கட்டும், அது அவரோட விருப்பம். அவர் கட்சியில் ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் கட்சியில் இருக்கிற தொண்டர்களின் விருப்பம் அதுவாக இருக்கும். இப்போ நாங்களும் தான் சொல்லுவோம், நாங்கள் 200 சீட்டில் நிற்கணும்னு ஆசைப்படுவோம். இப்போ எங்கள் தொகுதியில் மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க நாடாளுமன்ற தொகுதி. போன தடவை திமுக நின்று ஜெயித்த தொகுதி, இந்த தடவை காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு ஆசை, நாங்கள் நிற்கணும் அப்படின்னு, திமுக நிற்கணும்னு ஆசை இல்லையே. சுதா அவர்கள் வேட்பாளராக அறிவிச்சாங்க, இன்னைக்கு வெற்றி பெற்றோம். ஒத்துமையாக சேர்ந்து தான் வெற்றி பெற வைக்கிறோம். அப்போ அது முக்கியம் இல்லை, அது தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. எங்கள் தலைமை 200+ நிற்பீங்க அப்படின்னா கூட்டணி கட்சியில் என்ன கொடுப்பீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் இரட்டை இலக்கத்தில் தான். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னதுக்கு சொல்கிறேங்க. 25 சீட்டு அவங்க கேட்குறாங்கன்னா, இப்போ திமுக தொண்டனாக எனக்கு என்ன இருக்கும், 200 சீட்டு நான் நிற்கணுங்க, நாங்கள் நிற்கணும்னா ஆசை இருக்கும். அதெல்லாம் கட்சியின் கருத்தாயிடுது. தலைவர் முடிவு பண்ணுவார். தலைவர் எந்தெந்த கூட்டணிக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்க வேண்டுமோ அது எந்த விதத்திலும் அவர்கள் மனம் கோடாத வகையில் அதை எந்த தொகுதியோ அதை சரி பார்த்து முடிவு பண்ண வேண்டிய தலைமை இருக்குது. அது செய்யும். அதனால் அவர் தொண்டர்கள் ஆசை அது. இப்போ நீங்கள் ஷானவாசனை பேசியிருக்கிறாரு, வன்னியர் சன்னை பேசியிருக்கிறாரு, செல்வப்பிரந்த காங்கிரஸ் சார்பில் அவரு பேசுகிறாரு. அதெல்லாம் அவங்களோட விருப்பம். இது யார் முடிவு பண்ணுவாங்க? கடைசியில் உட்காந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசி எந்தெந்த தொகுதி தங்களுக்கு வலுவான தொகுதி என்பதை பேசி முடிவெடுப்பாங்க. ஆனால் கூட்டணி இல்லைன்னு யாரும் பதிவு பண்ணலையே. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நான் என்ன கேட்குறேன், நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பதை ஜனவரியில் தான் அறிவிப்போம். 2026 ஜனவரி சொன்னது பிரேமலதா விஜயகாந்த். ஏன்னா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எம்பி சீட்டை கொடுக்கல. அவங்க அந்த லெட்டரோட எடுத்து காட்டுவாங்கிறாங்க. இல்லை, நீங்களும் வைகோவுக்கு இப்படி தான் சொல்லிட்டு தரலங்கிறதும் குற்றச்சாட்டு. இல்லை, நான் அவர் கொடுக்கலனாலும் பரவாயில்லன்ட்டு போயிட்டார். ஆனால் பிரேமலதா ஸ்டேட்மெண்ட்டும் வைகோ ஸ்டேட்மெண்ட்டும் வேறு நீங்கள். அதனால் பிரேமலதா இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்களா? வைகோ என்ன சொல்கிறாரு, திமுகவோடு தான் கூட்டணியில் இருக்கும் அதிமுகன்னு சொல்கிறார். பிரேமலதா சொல்கிறாங்களா, ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாமக இன்னைக்கு உங்களோட கூட்டணியில் இருக்கா? இல்லை, அன்புமணியும் சொல்லலை, ராமதாஸும் சொல்லலை. இன்றைக்கி அது ரெண்டாக பிரிஞ்சிருந்தாலும் 2 நபர்களும் உங்களோட கூட்டணியில் இருக்குன்னு சொல்லலை. இன்றைக்கி உங்களோட கூட்டணியில் இருக்கும் ஒரே கட்சி பாஜக. இதை தவிர எந்த கூட்டணியுமே உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் பேசுகிறீங்க பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்லாம் சொல்கிறாரு. பிரம்மாண்ட கட்சினா யார்? சேக்கு தமிழரசு, காங்கிரஸா கூட இருக்கலாம். இல்லை, சேக்கு தமிழரசு, பாஜக இருக்கிற இடத்துல காங்கிரஸா? எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இதெல்லாம்? நீங்கள் அதான் சொல்கிறேன், இதெல்லாம் இல்லை, பாஜகவை கழட்டி விட தயாராகிட்டாரு, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாரு. அப்படிலாம் வெளிப்படையாக பேசட்டுமே.
அப்படி இருந்தால் காங்கிரஸ் அங்கே போகுமா? எல்லாமும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசலாம். யூகமாக என்ன சொல்லப்படுதுன்னா விஜய் இணைக்க போகிறாங்க, அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குன்னு மீண்டும். விஜய் யார் கூட இணைக்க போகிறாங்க? விஜய் அங்கே தீர்மானம் செயற்குழு கூட்டி நான் தான் முதல்வர், எங்களோடு தான் கூட்டணி. அதிமுக ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. காங்கிரஸ் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. நீ ஒரு சோட்டா, நாங்கள் எத்தனை ஆண்டு கட்சி, ஏற்றுப்பாங்களா? அப்போ யாரும் விஜயோட கூட்டணி போக மாட்டாங்கன்னு அந்த ஒரு தீர்மானத்திலே ஒரு எதிர்கட்சி தலைவர் போகிற போக்கில் சொல்லுவாரா பிரம்மாண்ட கட்சி ஒன்று கூட்டணியில் வரப்போகுது சொல்லி? ஏங்க எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. வேறு வழி இல்லை, வேறு கூட்டணியே இல்லை. திரும்பி பார்த்தா ஆளை காணும், வடிவேல் பணியில் எங்கடா ஒருத்தவனையும் காணுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நின்றுட்டு இருக்காரு. அவர் மட்டும்தான் போயிட்டு இருக்காரு. அவர் போகிற இடத்துல பாஜக கொடி தான் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா? பாஜக காரணம் குடி பிடிச்சி நிற்கிறேன், அதிமுக காரணம் காணும். போராடெல்லாம் கூட்டம் நிரம்பி வழியுது, அதை பார்க்கல நீங்க? அது கூட்டம் எப்படி கூட்டுறதுன்னு எங்களுக்கு தானே தெரியும். இந்த கூட்டத்தை கூட்டுறதெல்லாம் மேட்டர் கிடையாது, வாக்குகளாக விழுமா. அங்கே நிற்கிற அத்தனை பேரும் பாஜக கொடி பிடிச்சிட்டு இருக்கான், அதிமுக காரனுக்கே இதில் விருப்பம் இல்லை. கூட்டத்தில் ஒரு அம்மா ஆனால் எப்பனா வருவ நீ அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏங்க இதெல்லாம் பேச வைக்கிறதுனா எவ்வளோ வேணா பேசலாம். ஒரு அதிமுக தொண்டன் எப்போ தலைவாக வருவேன்னு கேட்கலாம். அதெல்லாம் மக்களுடைய மனநிலை ஆகிடுமா? மக்களுடைய மனநிலை. நான் இப்போ அதிமுக வீட்டிலே போய் ஓரநிலை தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்குறோம். இப்போ அதிமுக காரனே சேர்த்துருக்கோம். அதனால் ஒட்டுமொத்த அதிமுக காரணம் திமுக இணைஞ்சிட்டான்னு சொல்லிட முடியுமா? அதெல்லாம் ஒரு ரெண்டு கருத்து. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான். திராவிட ஆளுங்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த நிலைப்பாட்டில் தான் என்றைக்கும் மக்கள் இருப்பார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு அந்த தகுதியை இழந்து விட்டது. அந்த அதான் சொல்கிறேன், கழுத தெரிஞ்சால் கட்டரம்பாகுன்ற கதையாக இன்றைக்கி அதிமுக மெல்ல 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 அதன் அழிவு பாதையை நோக்கி கொண்டு போயிட்டுருக்காரு 10 தோல்வி பழனிசாமி. 11வது தோல்வியாக 2026 சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்க போகிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியாது. அப்போ பேச தான் தேவை. நான் பிரம்மாண்ட கட்சியோட கூட்டணி வைக்க போகிறேன். எந்த கட்சி சொல்லுங்கள்? இங்கு மீன்கள் விற்கப்படும், அப்புறம் மீன்கள் விற்கப்படும், அப்புறம் விற்கப்படும். அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமியில் சொல்ல முடியுமே தவிர வேறு எந்த கட்சியும் வராது. நீங்கள் மக்கள் நீதி மையம் திமுகவோட கூட்டணியில் இருக்குது. சென்ற தேர்தலில் யார் தனித்து நின்ன கட்சி? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் போட்டு உடைச்சாரு, டிவி எல்லாம் உடைச்சாரு. இன்னைக்கு என்ன நிலைப்பாடு? அரசியல் நிலைப்பாடு புரிஞ்சு கொண்டார், அவ்வளவுதான். இன்னைக்கு திமுகவோட கூட்டணி 2 இடதுசாரிகள் 2 பேரும் எங்களோட இருக்காங்க. விசிக எங்களோட இருக்கிறது, காங்கிரஸ் எங்களோட இருக்கிறது, மதிமுக எங்களோட இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆகப்பெரும் வலிமை மிக்க கட்சிகள் எல்லாம் உங்களோட தான் இருக்கிறதா? ஏன்னா கடைசியா பெரியவர் இளைய பெருமாள் ஃபங்க்ஷன்ல மதிமுக கலந்துக்கல அல்லது இல்ல. வைகோ அவர்கள் தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் அங்கே இப்போ முடிஞ்சிச்சு. அங்கே கூட்டணிக்கு அவங்க மதிமுகவை திமுக உடைக்குது அப்படிங்கிற விமர்சனம்லாம். ஏன்னா முத்துரத்தினம் போன்றவர்களை தலைவர் ஸ்டாலின் முன்னணியிலே நீங்கள் நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா அப்போ நோக்கம் என்ன, பின்னணி என்ன? இப்போ மல்லை சத்யா வெளில வந்திருக்காரு. அவர் நாளைக்கு எங்கே வேணாலும் முடிவு எடுக்கலாம். இப்போ மல்லை சத்யா திமுகவில் வருவாரா? அவரோட தனிப்பட்ட விருப்பங்க. அதில் அவர் விரும்பலாம். திமுக என்ன விரும்புதுங்க தானே? அதுதான் சொல்கிறேன், அது தனிப்பட்ட விருப்பம். திமுகவில் கட்சி உறுப்பினர்கள் யார் வந்தாலும் அதில் கட்சிக்கு பலமா என்றால் நிச்சயமாக சேர்த்துக்கொள்வார்கள். மல்லை சத்யா வருவாருங்கிறத பூடகமாக சொல்கிறீங்க. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதில் நம்ம ஏன்னா அவருக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டிருக்கு, ஒரு கட்சியிலிருந்து வெளியே இருக்கிறார். இல்லை, அது கூட்டணியில் இருந்துகிட்டே அது பண்ணும்பொழுது இது கசப்பு இரு கட்சிகளுக்கு இடையில மாதிரி இல்லை. கூட்டணியில் இருந்தவர்கள் இது வரைக்கும் சேர்ந்ததே கிடையாதா? இல்லை, இந்த ஸ்டாலின் 2019 பிறகு இப்படி ஒரு மூவ்மெண்ட் பண்ணதே இல்லை. முதல் தலைவர் அவர்களும் விரும்பல. அது அந்த கட்சி தவறாக எடுத்துக்கொள்ளும்னா அந்த இதை ஏற்றுக்கவே இல்லை. செந்தில் பாலாஜி முன்னிலையில் இணைக்கிறாங்கன்னா வைகோவுக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இல்லை, எந்த ஒரு மெசேஜும் இல்லை. நம்ம இது யூகங்கள் அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு உட்கட்சி பிரச்சனை அங்கே நடக்குது. சரி, இப்போ என்ன சொல்றாங்க? ராமதாஸ் திமுகவோடு வந்து விடுவார், அன்புமணி பாஜகவோடு போய் விடுவார். ஒரு யூகங்கள் பேசப்படுது. அன்புமணியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அன்புமணி எடுக்கிற முடிவு தவறாக முடிந்து விட்டது. அதனால ஐயா ராமதாஸ் அதையும் நீங்க தான் உடைக்கிறீங்கன்னு அன்புமணியே சொன்னார். ராமதாஸ் பின்னிருந்து இருக்கிறது ஐயா ராமதாஸே சொல்றாரு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், எதோடு முடிச்சு போடுகிறார் அப்படின்னு அவரே தெளிவாக சொல்றாரு. அதே ராமதாஸ் ஐயா தான் எங்கள் ஆட்சியை கடுமையாக விமர்சிச்சார். இன்னைக்கு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்ல சில மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படுத்தி தமிழ்நாட்டில் பாராட்டுறாரு, வெளிப்படுத்துறாரு. நிச்சயமாக அவர் எங்க கூட்டணியில் வந்தால் வரலாம். ஐயா ராமதாஸ் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு. விசிக வெளியேறுமா? இல்லை, நானே சொல்றேன். ஏன் விசிகாவும் அண்ணன் திருமாவளவர்களே சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அம்பேத்கர் சிலைகளை நிறுவனர் யாருன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் தான். எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியான நிலைப்பாடு. அவர் இப்போ சொல்றது பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் அழுத்தி சொல்லிட்டு இருக்காரு. நிச்சயமாக இப்போ வருவது பாமகவாக இருக்குமா? ஐயா தலைமையில் ஐயாவே அங்கே கட்சியின் தலைவர் இல்லைன்னு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் போய் ராமதாஸ் அவர்கள் முறையிடுறாரு. அன்புமணி ராமதாஸ் நான் தான் தலைவர், எனக்கு தான் அங்கீகாரம். அதை அவர்கள் உட்கட்சி பிரச்சனை பேசி முடிவெடுத்துட்டு யார் எங்கே வேணும்னாலும் வரலாம். அதை அதற்கு பிறகு எங்களது தலைவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையாங்கிறது முடிவு. நான் சொன்னது யூகத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா மல்லை சத்யா அந்த மாதிரி பேசுகிறாங்க, ஒருவேளை திமுக வராங்க. அதே மாதிரி அங்கே பாமகவும் 2 இருக்குது, யார் கூட வேணாலும் வரலாம். அப்போ இத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை பேர் கட்சிகளும் ஒரு வலிமை மிக்க ஒரு கூட்டணியில் இருக்கும்போது பின்னாடி திரும்ப பார்த்தா ஆளே காணுங்கிற நிலைமையில் இருக்கிற அதிமுக வேறு என்ன பண்ண பிதற்றம்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த சொல்கிறாரு கோயில் பணத்தை எடுத்துங்க அநியாயம் பண்ணுறாங்க.
அவங்க ஆட்சியிலேயே கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டியிருக்காங்க. அப்போ இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். அவர் முடிவு பண்ணிட்டாரு. இல்லை, அவர் விளக்கம் கொடுத்துட்டார். நான் சொன்னதை கண்ணுக்காது முக்கு வச்சு வேற மாதிரி பேசுவாங்க. அவர் ஒரு முடிவு வந்துட்டாருங்க. நமக்கு இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினர் வாக்குகளும் கிறிஸ்டியன்கள் வாக்குகளும் கிறிஸ்தவர்கள் வாக்குகளும் நமக்கு இல்லை, முடிஞ்சு போச்சு, தெளிவாகவே தெரிஞ்சுட்டு. ஏன்னா சங்கியை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டோம். அதனால ஒரு பசங்க ஒருத்தவங்களும் போட மாட்டாங்க. அப்போ இந்துக்கள் வாக்கையாவது கன்சால்டேட் பண்ணலாங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ எழுதி கொடுக்குறது யார்? ஆர்எஸ்எஸ் தானே எழுதி கொடுக்குது. நீங்கள் யாத்திரையை தொடங்கி வைக்கிறதே பாஜக தானே, அப்புறம் என்ன? இல்லை, அன்வர் ராஜாலாம் பாஜக தமிழ்நாட்டில் காலே ஊன முடியாது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. அதான் சொல்றேன். அவங்க அன்வர் ராஜாவை கூப்பிட்டு பேச வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தானே. நான் என்ன சொல்கிறேன், அதே போல் இன்னைக்கு நிலைப்பாடு என்ன? அங்கே இருக்கிற அதிமுகவே நாளாக இருக்குது. சசிகலா பக்கம் ஒரு பக்கம் இருக்குது, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இருக்காரு, ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் இருக்காங்க. அதனால தொண்டர்களே 4 பக்கம் சிதறி இருக்காங்க. ப்ளஸ் பாஜகவோட கூட்டணி வச்சது விரும்பலை. ஏன்னா உள்ளாட்சிகளில் எதுலையுமே ஜெயிக்க முடியல. ஒரு கட்சி எப்போ வளரும் அப்படின்னா உள்ளாட்சியில் பிரதிநிதிகள் இருக்கணும். பாஜகவோடு சேர்ந்தால் உள்ளாட்சியில் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். கட்சியின் தொண்டர்கள் விருப்பம் அது இல்லை. தன்னை காவந்து பண்ணணும், தன் மகனை காவந்து பண்ணணுங்கிறதுக்காக 3 கார் ஏறி மாறி மாறி போய் கூட்டணி வச்சுட்டு வந்தார். இன்றைக்கி அவரோட நிலைமை அதுதான். அதனால் அவரால் இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. 4 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சார். என்ன செஞ்சார்? தமிழ்நாட்டின் அத்தனை மாநில உரிமைகளும் காவு கொடுத்தார். நடந்ததா இல்லையா? மக்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? இப்போ என்ன நினைக்கிறாரு? விஜய் வராரு, சிறுபான்மை வாக்குகளை அவர் திமுகவுக்கு போகிற வாக்குகளை பிரிச்சுருவார், நம்ம இந்துக்கள் வாக்குகளை மட்டும் நம்ம வாங்கணும், அப்போ இந்து அஜெண்டாவாக எழுதுறாங்க. அதுதான் அந்த வார்த்தையின் வெளிப்பாடே. அதுதான், அது தவறு இல்லைங்கிற மாதிரி தான் பேசினார். அப்புறம் பல்ட்டி அடிக்கிறாரு. அது அவருக்கு ஒன்றும் பூசல் இல்லை. திமுகவின் மூத்த தலைவர்களால் தான் திமுகவுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பொன்முடி, அதற்கு முன்னாடி ஆராசா 2021 தேர்தலில் சர்ச்சையானிச்ச ஒரு பேச்சு, இப்போது திருச்சி சிவா, கூட்டணி கட்சிகளே பதம் பார்க்கிறதா திமுக அப்படிங்கிறது தான் பிரதான பேசல. இதை தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு. ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணியின் கட்சியின் தலைவர்களை பற்றி விமர்சிக்கிறது, இல்லை தகாத வார்த்தைகளை ஒரு மதிப்புமிக்க தலைவர்கள் பேசுவது, அதை நான் அனுமதிக்கலைன்னு சொன்னார். துறை ரீதியான இன்றைக்கி நடவடிக்கைகளும் இருக்கணும். பொன்முடி அவர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கையும் இருக்குது, ஆட்சி ரீதியான நடவடிக்கையும் அங்கே நடந்திருக்கு. அப்போ அது தலைவர் அவர்களுக்கு நிச்சயம் அதில் விருப்பம் இல்லை, அதை அனுமதிக்கவும் இல்லை. அன்னைக்கு அண்ணன் ஆராசா சொன்னதும் திருத்து வெளியிட்டாங்க. அது ஆராசா அவர்களும் அதற்காக வருத்தம் தெரிவித்தார். அது உடனுக்குடனே அதெல்லாம் நடந்தது. இடையில கூட இந்து மக்கள் மனதை புண்படுத்த வகையில் பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு இல்லை பேசுறாங்க. இவங்க என்ன திக தலைவர்களாகவே இருக்காங்களோ, திமுக தலைவர்களாக மாறலையோ அப்படிங்கிற அஜெண்டா என்னன்னா, இப்போ நீங்கள் நாத்திகவாதி அண்ணன் ஆராசாவை பொறுத்த வரைக்கும் திராவிட கழகத்தின் வழி வந்த அவர் கலைஞரின் வழி வந்த ஒரு தளபதி. அவரின் கருத்துக்கள் ஆன்மீகத்திற்கு எதிரானது தான் அவருடைய பார்வையிலிருந்து. ஆனால் ஆன்மீகத்தை தவறுன்னு பேசல. அவர் அதில் இருக்கிற முட்டாள்தனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. ஆனால் திமுகவில் ஆன்மீகவாதிகளே இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ணன் சேகர்பாபு அளவில் உங்களுக்கு தெரியும். நான் அந்த பேசிகிட்டு இருக்கேன், நான் குங்குமம் போட்டு வச்சுருக்கேன், நான் முருகனை வழிபடுகிறவன், எனக்கு வழிபாட்டு உரிமை இருக்குது. அதனால் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது திமுகவை ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவ்வளோதான். நீ எப்படி வேணாலும் உருவ வழிபாடோ அது செயல் வழிபாடோ என்ன வேணாலும் நீ வைத்துக்கொள், அது உன்னுடைய விருப்பம். கடவுள் இல்லைங்கிறத திமுக சொல்லலை, திக சொல்லுது. அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் நம்ம முதல்ல பண்ணி பார்க்கணும். அதில் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அண்ணன் அவர்கள் பேசுறது, அதை அப்படி தான் பார்க்கணும். இன்னொன்று, இன்றைக்கி காங்கிரஸ் குறித்து அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்து பேசிய விஷயத்தையும் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மதிப்புமிக்க தலைவர்களை பற்றி பேசும்போது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம். கால சூழ்நிலையில் இதெல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, திருச்சி சிவா பேசுனது கூட தப்பு இல்லை, ஆனால் பேசின விதங்கிறது எல்எல் தொனியில் பேசினாரு, கலைஞர் தான் செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது மாதிரி ஒரு தொனி அது மாடுலேஷன் மாறி இருக்கலாம். நீங்கள் ஒரு வட்டார வழக்குன்னு இருக்கு. இப்போ அண்ணன் அவர்கள் ஓசின்னு சொன்னது நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்தீங்க? அது சாதாரணமாக சில மாவட்டங்களில் வட்டார வழக்கு, இலவசம்னு சொல்கிறது கிடையாது, இலவசங்கிறது சுத்த தமிழ், அதை ஓசின்னு பேசுவாங்க. அது வட்டார வழக்கில் வர வார்த்தைகள். அப்படி இந்த மாடுலேஷனில் அவர் அந்த கருத்தை பதிவு பண்ணலாம். ஆனால் உண்மையான விஷயம், அதை நானும் மறுக்கலை, காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் யாரும் மறுக்கலை. காமராஜர் அப்படி ஒரு நிலைமையில் அன்னைக்கு இருந்தார் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியில் இருந்த கோவண்ணா அவர்கள் எழுதிய கட்டுரை வரைக்கும் இருக்கு எல்லாமும். அப்போ காமராஜருக்காக இல்லை, உடல் நலத்தால் தான் அந்த நிலையில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ரைட்டு, நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கிறார், அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் மீது இருக்கிற ஒரு மரியாதை, கக்கன் என்றால் இப்படிப்பட்டவர், காமராஜர் என்றால் இப்படிப்பட்ட எளிமையானவர் அப்படின்னு ஒரு தோற்றங்கள் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை சங்கிகள் வேறு விதமான கோணத்தில் சொஃபிஸ்டிகேட்டட் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படின்ற மாதிரி அதை மாற்றுறாங்க. அந்த சூழ்நிலைக்கு அவர் அப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டாருங்கிறது தான் அந்த நிலைப்பாடு. ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் அதை தீவிரமாக நம்பி கடுமையாக எதிர்வினையாற்றுறாங்கல்ல. இல்லை, அது நான் தான் சொல்கிறேன். அண்ணன் வெளிச்சாமி பேசியதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜோதிமணி பேசுனதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நீங்கள் எம்பி ஆனது யாரால? காங்கிரஸ் கட்சி கரூரில் தனித்து நின்று வெற்றி பெற முடியுமா?
அதே தான் அவங்களும் சொல்லுவாங்கல்ல, எங்களால தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, எங்க பங்களிப்பு இல்லாம ஆட்சிக்கு இல்ல. இப்ப இது ஒரு தொண்டர்களின் வெளிப்பாடு. ஆனா தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதை பேசக்கூடாதுங்கிற. இப்ப நான் அதை தான் சொல்ல விரும்புறேன். இப்ப நீங்க கீழே இருக்கிற தொண்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு ஆதங்கம் இருக்கும். எங்களுடைய தொகுதியில, மயிலாடுதுறை தொகுதியில கட்சிக்காரர்களுக்கு ஆதங்கம் இருக்கும். ஆனா தலைவர் அறிவிச்சிட்டார், காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வைக்கிறது திமுக தொண்டனின் கடமை, தெரு தெருவா இறங்கி வேலை பார்த்து வெற்றி பெற வைக்கிறோம். அப்ப அது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனா வருத்தம் எங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இப்போ அவங்க தலைவர்களை வந்து சொல்லிவிட்டார்கள் என்கிற வருத்தத்தில் கூட நீங்கள் பேசியிருக்கலாம். ஆனால் வேலுச்சாமி அண்ணன் பேசியதை நான் முழுமையாக, வேலுச்சாமி அவர்கள் பேசியதையும் அக்கா ஜோதிமணி அவர்கள் பேசியதையும் நான் வலுக்கட்டாயமாக அதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா ஒரு திமுக காரணம் அதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாது. ஏன்னா தலைவர் வந்து வேறு மாதிரி அவர் முடிவெடுக்கலாம். ஆனால் அடிமட்ட தொண்டனுக்கு அந்த அந்த வார்த்தைகள் வந்து அவனை காயப்படுத்தியிருக்கு. அவர்கள் கண்ணியமிக்க வார்த்தைகளால் அதை பயன்படுத்தியிருக்கலாம். இதை வந்து திருச்சி சிவா அண்ணன் அவர்களை மட்டும் குறித்து சொல்லியிருக்கலாம் அந்த கருத்து. அண்ணன் சிவா அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, அன்னைக்கு காமராஜர் அவர்கள் இருந்த சூழ்நிலைக்கேற்று அதை அப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு பேசியிருக்கணுமே தவிர, இந்த மாதிரியான வார்த்தைகளை வெளிச்சாமி அவர்களும் ஜோதிமணி அவர்களும் பதிவு செய்தது திமுக தொண்டரின் மனதை காயப்படுத்துகிறது, அவனை கோபப்படுத்துகிறது. அதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியால காங்கிரஸ்க்கு ஒரு கசப்பு வந்துடுச்சு திமுக கூட்டணியில, இனிமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை. ஏன்னா ஆப்ஷனா விஜய் இருக்காரு அப்படின்னு மீண்டும் மீண்டும் விஜய் தான் நோக்கி கை. யாரு விஜயோட காங்கிரஸ் கூட்டணி வைக்க போவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை விட முட்டாள்தனம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. ஏன்னா அதை நிச்சயமாக செய்ய போவதும் இல்லை. செல்வ பெருந்தகை அவர்கள் நேரடியாக சொல்லிட்டு இருக்காரு. அவரை கூட சொல்றாங்க, அவர் திமுகவின் ஏஜென்டாக மாறி வேலை செய்கிறார், திமுகவின் எம்எல்ஏ போல வேலை செய்கிறார் என்று அந்த கட்சியிலே பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியிலே பேசுகிற நபர்களும் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் தேசிய தலைமை முடிவு பண்ணும். காங்கிரஸ் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை தேசிய தலைமை முடிவு பண்ணும். அதே போல் எங்கள் தலைவர் தேசிய தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார். அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் அவர்கள் மீது எவ்வளோ மதிப்பு வைத்திருக்கிறார், மரியாதை வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் வேற. அது அவங்களுக்குள்ள உள்ள நட்பு உறவு. அதனால் இதில் வந்து இதெல்லாம் பேசி பலன் இல்லை. அதனால் தொகுதி பங்கீடாக இருக்கட்டும் எல்லாமும் தேசிய தலைமை முடிவு செய்யும். ஆனால் இங்கே இப்படி ஒரு அண்ணன் சிவா அவர்கள் பேசிய கருத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. தலைவர் அவர்களும் அதை தான் குறிப்பிடுறார். ஆனால் அதை சொல்லிவிட்ட பிறகு அங்கிருந்து வருகிற கருத்துக்கள் தான் திமுக தொண்டருக்கு மனதை காயப்படுத்தி கோபத்தை ஏற்படுத்தி தான் இந்த சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பதிவுகள் வந்தது. அதையும் தலைவர் அவர்கள் நேற்றே சொல்லிட்டார், யாரும் இந்த கருத்தும் பதிவிடக்கூடாது என்று சொன்ன அடுத்த நிமிடமே அத்தனை பதிவுகளும் நீக்கப்பட்டு யாரும் இப்போ அதை குறித்து கருத்து சொல்லலை. ஏன்னா இது தலைவர் அவர்களின் இயக்கம். தலைவர் எந்த வழியை காட்டுகிறாரோ அந்த வழியில் இந்த இயக்கம் பயன்பட்டு அனுதினமும் உழைத்து கொண்டிருக்கிறாருங்க. 72 வயதை தாண்டிய ஒரு தலைவர் சென்ற வாரம் திருவாரூர் செல்றார், இந்த வாரம் மயிலாடுதுறை செல்றார், அடுத்த வாரம் ஒரு மாவட்டம் தோறும் ஒரு வாரம் செல்கிறார். அவ்வளோ உடல் உழைப்பை கொடுக்கிறார். அப்படின்னா மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதிலும், மக்களுக்கான விஷயங்களை கொண்டு போய் முன்னெடுப்பதிலும், மாநில உரிமைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்பதிலும் அவருடைய நோக்கங்கள் இருக்குது. அந்த நோக்கத்தை சிதைக்கிற விதத்தில், டைவர்ட் பண்ணுற விதத்தில் இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது நிச்சயமாக அதை அவர் வருத்தமடைய செய்யும். அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம். திருச்சி வேலுச்சாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, வர தேர்தலில் 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் சார்பாக இருப்பாங்க, அந்த ஆட்சி அமைக்கும் பொருட்டு 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் சார்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எத்தனை நாள் தான் நாங்கள் கூட்டணியில் வந்து பவர் இல்லாமலே இருக்கிறதுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்கிறதா தமிழக தேர்தல்? இல்லை, காங்கிரஸ் கட்சியோட மாநில காங்கிரஸ் கமிட்டியோட செயற்குழு கூட்டம் நடந்தது. அங்கே கூட நம்ம பலத்தை நிரூபிக்கணும்னு பேசுகிறேன் செல்வ பெருந்தகை. இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் நான் கூட்டணியில் இருக்க வேண்டும், நாம் தனித்து நின்று நம்ம பலத்தை நிரூபிக்க வேண்டும் பேசியது மாநில தலைவர். அது என்னாச்சு? அது அவங்களுடைய ஆதங்கங்கள் வெளிப்படுத்துவாங்க. நான் சொன்னேன்ல, அண்ணன் 2 அமைச்சருங்கிறாரு, நான் சொல்கிறேன்ல 200 சீட்டு நிற்கணும், அந்த மாதிரி அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியின் கருத்து கிடையாது. திருச்சி வேலுசாமி அவர்களின் கருத்தோ இல்லை அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களின் கருத்தோ தேசிய தலைமையின் கருத்து கிடையாது. தேசிய தலைமை அவர்களுக்கு முடிவு செய்யும். அதே போல் எங்களது தலைமை நாங்கள் எவ்வளோ தூரம் போட்டியிடுகிறோம், எந்த தொகுதியில் போட்டியிடணும் என்று எங்கள் தலைவர் முடிவு செய்வார். அதனால் தனிப்பட்ட கருத்துக்கள் அது வந்து ஆசைகள்னு வச்சுக்கலாம். அவரோட ஆசை, அது ஒரு தனிநபர் அவருடைய ஆசையாக இருக்கலாம். அதை நம்ம என்ன சொல்கிறது, அதை குறை சொல்ல முடியாது. அவருடைய விருப்பத்தை அவர் வந்து தெரிவிக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நேரம் ஒதுக்கி கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.